தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ரிலீஸ் குறித்து தற்போதைய சட்ட போராட்டங்கள் மற்றும் புதிய ரிலீஸ் செய்தி பற்றி ஒரு சில தகவல்களுமே வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் சார் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி வெளியாகும் படம் அப்படின்றதுனால ஜனநாயகன் படத்திற்கு ஆரம்பத்தில இருந்தே பலத்த எதிர்ப்பும் அதே சமயம் பலத்த நெருக்கடிகளுமே ஏற்பட்டுச்சு. முதல்ல பொங்கல் ரிலீஸாக ஜனவரி 9ஆம் தேதி திட்டமிடப்பட்ட இந்த படம் சென்சார் சான்றிதழ் சிபிஎஃப்சி கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால தள்ளி போச்சு. படத்தை ஆய்வு செய்த தணிக்கை குழு யூபிஏ சான்றிதழ் வழங்க பரிந்துரையுமே செஞ்சிருக்காங்க. ஆனா திடீர்னு தணிக்கை வாரிய தலைவர் சேர்பர்சன் தலையிட்டு இந்த படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. தனி நீதிபதி யூபிஏ சான்றிதழ் வழங்க உத்தரவுமே போட்டாரு. சென்சார் வாரியம் பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்து அதற்கு இடைக்கால தடையுமே விதிச்சாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல தலையிட மறுத்து சென்னை உயர்நீதிமன்றமே இதற்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ மீண்டுமே சென்னைக்கு திருப்பி விட்டுருக்காங்க. சோ தற்போது பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த வழக்கிற்கு நாளை அல்லது 27ஆம் தேதி தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே குரல் கொடுத்தாங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது பலரையுமே வியக்க வச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளாவில் இருந்துட்டு இருக்காரு. அங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினி அவர்களிடம் ஜனநாயகன் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் படம் கண்டிப்பாக திரையரங்குகள் வெளியாகும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இதனை தோதாக எடுத்துக்கொண்டு ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து பல நெருக்கடிகளும் கிண்டல்களும் ட்ரோல்களுமே செய்யப்பட்டு வருது. குறிப்பாக உதயநிதி அவர்கள் சமீபத்துல ஜனநாயகன் பற்றி நக்கலடித்தது ரசிகர்களை மேலுமே கடுப்பேத்தி உள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.